Secondly, இரண்டாவதாக, why should I believe that Jesus Christ has heard my prayer? இயேசு கிறிஸ்து என்னுடைய ஜெபத்தை கேட்டார் என்று நான் ஏன் நம்ப வேண்டும்? In Matthew 18:19, மத்தேயு 18:19 Jesus said, இயேசு சொன்னார், if two of you agree ரெண்டு பேர் நீங்கள் ஒருமனப்பட்டால், concerning any one thing in this world, இந்த உலகத்தில் ஏதாயிலும் ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டால், it shall be done by my Father in heaven. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினாலே அது அருளி செய்யப்படும் என்றார். My Father in heaven will do anything that you want if two of you agree. நீங்கள் ரெண்டு பேர் மாத்திரம் ஒருமனப்பட்டு கேட்டால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவானவர் அதை உடனே செய்து விடுவார். Now see how many of us have agreed on every request that ஒவ்வொரு இங்கே சொல்லப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களை குறித்து நம்ம எவ்வளவு பேர் ஒருமனப்பட்டிருக்கிறோம் பாருங்க. Not just two, நான் ரெண்டு பேர் அல்ல, but probably 3,000 to 4,000 people. ஒருவேளை 3000 4000 பேரா இருக்கலாம். It has to be done. அது கட்டாயம் நிறைவேறத்தான் It must happen. அது கட்டாயம் நிறைவேற A வேண்டும். miracle must happen. அற்புதம் நிறைவேறத்தான் வேண்டும். You should receive a miracle. நீங்கள் ஒரு அற்புதத்தை பெற்று தான் தீர You வேண்டும். must receive what you have asked for. நீங்கள் என்னத்தை கேட்டீர்களோ அதை பெற்றுக்கொண்டு தான் தீர வேண்டும். Otherwise the Bible is incorrect. அப்படி இல்லாவிட்டால் வேதாகமம் சரியானது அல்ல. God says if two of you agree, it's enough. தேவன் சொன்னார் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டால் போதும். But sometimes ஆனால் people don't agree with you. சில வேளையில ஜனங்களோடு ஒருமனப்படுறதில்லை. There is one preacher in Salem by name Dr. Pushparaj. டாக்டர் புஷ்பராஜ் என்று சொல்லப்படுற சேலத்துல ஒரு பிரசங்கியார் உண்டு. When I was in Mettur, he used to come and preach in Mettur. நான் மேட்டூர்ல இருக்கிற பொழுது அவர் வந்து மேட்டூர்ல பிரசங்கிப்பார். I used to like his sermons அவருடைய பிரசங்கம் எனக்கு ரொம்ப இஷ்டம். because sometimes he'll be very humorous. ஏன்னா சில வேளையில ரொம்ப கேளிக்கைகள் நிறைந்ததாய் பேசுவார். He said one day அவசரம் ஒரு நாள் he was invited to preach in a revival meeting. ஒரு எழுப்பல் கூட்டத்திலே பிரசங்கிக்கும்படி அவர் அழைத்தார். So he went to the meeting. ஆகையால் அவர் கூட்டத்துக்கு போனார். The hall was full. அந்த மண்டபம் நிறைந்தது. And the man who invited him was waiting for him. அவரை அழைத்த சகோதரன் அங்கே காத்து கொண்டிருந்தார் அவருக்காக. So there was some more time to start the meeting. கூட்டத்தை ஆரம்பிக்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து. So he said, why not we pray? ஆகையால் அவர் சொன்னார், சரி நம்ம ஏன் ஜெபம் பண்ணக்கூடாது? That preacher said, oh that's fine, we will pray. Come on, kneel down, we'll pray. அந்த கூட்டத்தினர் சரி வாங்க நம்ம ஜெபம் பண்ணுவோம் என்றார். And brother Pushparaj was deeply worried about the souls inside the hall. அந்த ஹால்ல இருக்கிற ஆத்துமாக்களை பற்றி ஒரு பெரிய பாரம் டாக்டர் புஷ்பராஜ் அவருடைய உள்ளத்திலே விழுந்தது. Lord, send your Holy Spirit. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பும். Lord, bless each one of them. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. Great burden he was praying. மிகுந்த பாரத்தோடு அவர் ஜெபம் The பண்ணினார். preacher was this side, he was also praying with him. பக்கத்துல இருந்தவர் அவரோடு கூட ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். He was saying, amen. அவர் ஆமென் ஆமென் என்றார். Lord, do it. ஆண்டவரே செய்யும். And after some time, கொஞ்ச நேரம் கழித்து as this man was praying with a great burden, மிகுந்த பாரத்தோடு இவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது the amen was coming from that side. ஆமென் என்று எங்கேயோ இருந்த ஒரு சத்தத்துல ஆமென் வந்தது. The amen was all the time coming from here, but now it is coming from the other இவர் side. யோசிச்சா இதுவரைக்கும் ஆமென் பக்கத்துல இருந்தானே வந்து இப்ப ஆமென் அங்க இருந்து வருதுன்னு யோசிச்சார். So he was a little baffled, ஆனா இவர் கொஞ்சம் திகைப்பா இருந்து but still he was praying. எப்படியோ ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். Next amen came from this side. இன்னொரு ஆமென் பின்னால இருந்து வந்து Again he was perplexed. இவருக்கு ரொம்ப திகைப்பாய் விட்டது. How can one man be in three places at one time? ஏதோ ஒரு மனுஷன் எப்படி மூணு இடத்துல இருந்து மூணு விதமா ஆமென் சொல்ல முடியும்? It comes from there, it comes from here, it comes from there. அந்த ஆமென் சத்தம் அங்க இருந்து வருது, இங்க இருந்து வருது, பின்னால இருந்து வருது. Suddenly it came from this side. திடீர்னு சொல்லி ஆமென் அங்க இருந்து வந்து. So he couldn't bear it anymore. இவரால அதை தாங்க முடியவில்லை. He opened his eyes சரியர் கண்ணை திறந்தாரு. and saw this man. இந்த மனிதனை பார்த்தார். You know the problem was, பிரச்சனை என்னவென்றால் when he was praying for souls, இவர் ஆத்துமாக்களுக்காக வேண்டி ஜெபம் பண்ணுகிற பொழுது he started dressing up for the meeting. பக்கத்துல இருந்து கூட்டத்துக்காக உடை அணிய ஆரம்பித்து விட்டார். His banyan was there, so he went there, picked up the banyan, put it and said amen. பக்கத்துல இருந்த பனியன் அங்க காய போட்டிருந்தார். அங்க போய் பனியனை தூக்கி போட்டு ஆமென் என்று அங்க இருந்து ஒரு ஆமென் சொன்னார். Shirt was unfortunately this side, he went there and said hallelujah. ஷர்ட் இங்க இருந்தது, ஆனால் அங்க ஷர்ட் போடுறப்ப ஹalleluya என்று சொன்னார். His belt was on this side, he went and girded the belt and said amen, hallelujah. பெல்ட் அந்த பக்கம் இருந்து இடுப்புல பெல்ட் கட்டி அங்க போய் ஹalleluya ஆமென் என்றார். No two people will agree. ஆகையால் ரெண்டு பேர் ஒருமனப்பட முடியாது. People may be sitting by your side, don't think they are agreeing with you. உங்க பக்கத்துல ஒரு ஆள் உட்கார்ந்து அவர் உங்களோட ஒருமனப்படுறா நீங்க நினைக்க வேண்டாம். Every man's mind will be wandering somewhere. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுடைய மனதும் எங்கேயாயிலும் அலைந்து கொண்டே இருக்கும். But Jesus will agree with you. ஆனால் இயேசு உங்களோடு இருப்பார். Jesus will agree with you. இயேசு உங்களோடு கூட அதை ஏற்றுக்கொள்வார், ஒத்துக்கொள்வார். In John 16:26 and 27. யோவான் 16:26-27 The Lord Jesus said, கர்த்தராகிய இயேசு சொன்னார், when you pray my children, நீங்கள் என்னுடைய பிள்ளைகளை ஜெபம் பண்ணும் பொழுது I will pray with you. நான் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிப்பேன். I will plead with you. நான் உங்களோடு கூட கெஞ்சி கேட்பேன். In Romans 8:34. ரோமர் 8:34. In Hebrews 7:25. எபிரேயர் 7:25. Jesus said, இயேசு சொன்னார், I need not tell you நான் உனக்கு சொல்ல வேண்டாம் that I will be praying for you. நான் உனக்காக ஜெபிக்கிறேன் என்று. I will be praying
praying with you. நான் உன்னோடு கூட இருந்து ஜெபம் பண்ணுவேன். My dear brothers and sisters, என்னுடைய அருமையான சகோதரனே சகோதரி, God is in heaven. தேவன் பரலோகத்தில் But இருக்கிறார். Matthew 28:20 says, ஆனால் மத்தேயு 28:20 சொல்கிறது, His son Jesus Christ is with us. அவர் இயேசு கிறிஸ்துவை நம்மோடு கூட இருக்கும்படியாய் அனுப்பி So இருக்கிறார். when we pray, ஆகையால் நாம் ஜெபம் பண்ணும்போது Jesus says, I will be with you. இயேசு சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I will put my burden on you, on your side. என்னுடைய பாரத்தை உன் பக்கமாகவே நான் உனக்காக வைப்பேன். I will also plead with you. நான் உன்னோடு கூட சேர்ந்து கெஞ்சி Oh, கேட்பேன். what a privilege it is. அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. Do you say that you are alone? நீங்க தனிமையா இருக்கேன்னு சொல்கிறீங்களா? No, you are not alone. இல்லவே இல்லை. நீங்க You தனியா are இல்லவே இல்லை. not alone. இல்லவே இல்லை. He is by your side right அவர் உன் now. அருகில் இப்பொழுதே இருக்கிறார். Everything you pray for, நீ ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிக்கிற பொழுது He will say, Amen. அவர் ஆமென் என்று சொல்லுவார். He will say, Lord, let this be granted. ஆண்டவரே இப்பொழுதே நீர் செய்துவிடும் என்று Oh, சொல்லுவார். Father, give this to them. பிதாவே இந்த காரியத்தை அவர்களுக்கு கொடுத்து விடு. He will be praying with you. அவர் உங்களோடு கூட சேர்ந்து He ஜெபிப்பார். will be putting his mind with you. தன்னுடைய மனதை உங்களோடு கூட சேர்ந்து செலுத்துவார். One day I was very busy in my house. ஒரு நாள் என்னுடைய வீட்டில் நான் ரொம்ப சுறுசுறுப்பாய் அலுவலா இருந்தேன். See, I am a very busy person. நான் மிகவும் அலுவல் நிறைந்த ஒரு மனுஷன். 24 hours I have something or other to do. 24 மணி நேரங்கள் ஏதாயிலும் ஒன்றை செய்து கொண்டே So I இருக்க வேண்டும். divide my time. என்னுடைய நேரத்தை பகுதியாக்கி விடு. Every minute I have something to do. ஒவ்வொரு நிமிஷம் நான் ஏதாயிலும் செய்தாக வேண்டும். So if something comes in between, I become very upset. ஏதாயிலும் ஒன்று குறுக்கே வந்து விட்டால் எனக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கும். One day I was in a meeting with some important people. சில முக்கியமான ஆட்களோடு கூட ஒரு நாள் நான் ஒரு கூட்டத்தில் இருந்தேன். My secretary came and gave me a little paper. என்னுடைய காரியதர்சி வந்தார், ஒரு கடிதாசி என் கையில கொடுத்தார். So a man is waiting to see you urgently. ஐயா, ஒரு மனுஷன் ரொம்ப அவசரமா உங்களை பார்க்க நிற்கிறார். I said, don't you know that I am busy now? நான் சொன்னேன், நான் இவ்வளவு சுறுசுறுப்பா வேலையா இருக்க உனக்கு தெரியாதா என்று. And he said, அவர் சொன்னார், see the last line in the letter. ஐயா, அந்த கடிதாசில கீழே ஒன்னு எழுதிருக்காங்களே, அது யாரு தெரியா பாத்தீங்களா என்று. What is written there? நான் பார்த்தேன், என்ன அது என்று பார்த்தேன். There my son Paul has written, Daddy, please see him immediately. அங்க என்னுடைய மகன் எழுந்தார், அப்பா நீங்க இந்த ஆளை சீக்கிரம் பாருங்க என்று சொல்லி. Daddy, see him immediately. அப்பா நீங்க இந்த ஆளை உடனே பார்க்க வேண்டும். After my son writes, all my anger went away. என்னுடைய மகன் எழுதினார் பார்த்த உடனே என் கோபம் எல்லாம் போயிடுச்சு. So I called that man. சரி என்று அவரை கூப்பிட்டேன். So I asked him what he wants. சரியா உங்களுக்கு என்ன வேணும் என்று. And did that. நான் உடனே செய்தேன். Then proceeded with my work. உடனே என்னுடைய வேலையோடு நான் கடந்து சென்றேன். When our requests go to heaven today, நம்முடைய விண்ணப்பங்கள் பரலோகத்துக்கு போகிற பொழுது God will ask, why you are disturbing me in this part of the day? ஆண்டவர் கேட்பார், ஏன் இந்த நாள்ல என்ன பிடிச்சி தொந்தரவு பண்ற? 4 o'clock I am very busy, man. 4 மணிக்கு எனக்கு ரொம்ப வேலை இப்போ. And the Gabriel will say, sir, something is written at the bottom. See உடனே that? காபிரியல் சொல்றார், பிதாவே நம்ம கீழே என்னமோ எழுதிருக்கு பாருங்க அப்படின்பா. There it will be in the name of Jesus Christ. கீழே எழுதப்பட்டிருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்று. Daddy, in the name of Jesus Christ. பிதாவே இயேசுவின் நாமத்தில் என்று. Please meet these chaps and give whatever they want. தயவு செய்து இவர்கள் எல்லாம் சந்தித்து என்னென்ன கேட்கறாங்களோ உடனே கொடுத்துரும். God will say yes. ஆண்டவர் சொல்ல உடனே ஆமென் என்பார். Oh, what a wonderful God we have. நமக்கு எவ்வளவு ஒரு அற்புதமான தேவன் இருக்கிறார். What a wonderful Jesus we have. எவ்வளவு ஒரு அற்புதமான இயேசு இருக்கிறார். He is uniting his heart with you. அவர் தன்னுடைய இருதயத்தை உன்னோடு ஒருமுகப்படுத்துகிறார். So from the morning onwards, he has been granting your request. காலையிலிருந்து இதுவரைக்கும் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். Yes, from heaven you are receiving miracles. பரலோகத்தில் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள். Because we united our hearts with Jesus and prayed, every one of our requests have been granted already. நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒருமனப்பட்டு நம்முடைய இருதயத்தை சேர்த்தபடி நம்முடைய விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் கட்டாயம் பதில் கொடுக்கப்பட்டாயிற்று.